அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல் பென்சா பிரீஸ். வாங்க இப்போ நம்ம மஸ்ஜித் பந்தர் போகலாம். எதுக்காக அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நான் வந்து ஊருக்கு போகிறேன்ல, தமிழ்நாடுக்கு போகிறேன்னால நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து நான் மியூஸ்லி வந்து வீட்லேயே செய்ய போகிறேன். வீட்டில் தீந்துருச்சு என் ஹஸ்பண்டுக்காக. அதனுடைய பொருள்லாம் வாங்கிறதுக்காக போகிறேன். ஆக்சுவலி வந்து சீட்ஸ் எல்லாம் வாங்கணும், அப்புறம் பாதாமு, கேஷ்யூ அதெல்லாம் வாங்கணும். அதுக்காக நான் போயிட்டுருக்கிறேன். இப்போ போயிட்டு வந்துட்டோம் பாருங்கள். நைட்டு வந்து மும்பை வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பில்டிங்லாம் செம்ம சூப்பராக இருக்குது, அதோட லைட்டிங்கு எல்லாமே. அதனால தான் இப்போ வந்து எடுத்துருந்தேன். நான் வந்து ஃபுல்லாக வந்து மஸ்ஜித் பந்தரோடைய வீடியோ வந்து நான் எடுத்து உங்களுக்கு வந்து போடல. நான் வந்து ரொம்ப ஹரிபரியாக வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருந்தேன். ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து டுமாரோ வந்து என்னோடய ஆக்சுவலி வந்து தமிழ்நாடுக்கு வந்து எனக்கு வந்து போகணும். அதனால் வந்து டிக்கெட் புக் ஆகிருச்சு என்னுடையது. நான் ஊருக்கு போகிறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். அதனால் வந்து ரொம்ப ஹரிபரியாக போயிட்டு என்ன வாங்கணுமோ எல்லாமே வாங்கிட்டு சீக்கிரமாக வந்துட்டோம். ஆனால் ரொம்ப நைட் ஆகிடுச்சு. அதுலேயும் ஒரு செம்ம காமெடியும் ஒன்று நடந்தது. நான் அது வந்து வீடியோவில் சொல்கிறேன். நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்ட்டு நான் வந்து வீடியோவில் வந்து லாஸ்ட்டில் வந்து பின் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து என்ன அப்படின்ட்டு செய்ய போகிறேன் அப்படின்னா நான் மியூஸ்லி தான் செய்ய போகிறேன். மியூஸ்லினா மார்னிங்கில் வந்து டயட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நிறைய வந்து நம்மளோட பாடிக்கு வந்து நிறையா ஸ்ட்ரென்த்து வேணும். அப்படின்றதுனால வந்து இது ஒரு நல்ல ஒரு சாய்ஸு. ஆக்சுவலி வந்து மில்கில் போட்டு இது சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஒரு பவுல் சாப்பிட்டாவே வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும் உங்களுக்கு. நான் அது வந்து வீட்டில் எப்படி செய்யறது அப்படின்ட்டு நான் சொல்ல போகிறேன். அதுவே வந்து நீங்கள் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா அதில் வந்து நிறையா வந்து சுகர் கண்டென்ட் இருக்கும். எப்படி செய்கிறாங்கன்னு தெரியாது. ஹைஜீனிக்காக இருக்குமா அன்ஹைஜீனிக்காக இருக்குமா அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலி நான் வந்து வீட்லேயே செய்ய போகிறேன். நான் எப்பயுமே வீட்டில் தான் செய்வேன். நான் இப்போ வந்து உங்களுக்காக காட்ட போகிறேன். இது ஃபுல்லாகவே நான் இப்போ காட்டுறது வந்து சீட்ஸு, பாதாமு, அப்புறம் வந்து காஜு, அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஓட்ஸு சேர்த்திருக்கிறேன். எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். என்னென்னா ட்ரை ஃப்ரை பண்ணிட்டேன். ஆயிலெலாம் போடவே இல்லை. சும்மா தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி தான் வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து ஏலக்காவும் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா ஏலக்காய் போட்டுக்கலாம் ஸ்மெல்லுக்காக. வேண்டாம் அப்படின்னா இட்ஸ் ஓகே. இதில் பாருங்கள் ஒயிட் அவல் போட்டிருக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு வந்து ரெட் அவல் கிடைக்கவே இல்லை. அதனால் வந்து நான் ஒயிட் அவல் போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாமே ஆனதும் இப்போ பாருங்கள் நான் வந்து ப்ரீமிக்ஸ் சட்னி வந்து செய்ய போகிறேன். இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து என்னென்ன வரப்போகுது அப்படின்னா அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஸ்வீட்டு, காரம், உப்பு இந்த மூணும் சேர்த்தி தான் ஒரு ரெசிபி இருக்குது. அந்த 2 ரெசிபியோட வீடியோ தான் நான் இப்போ வந்து போட போகிறேன். ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ நான் போடல. நான் வந்து ரொம்ப ஒர்க்காக இருக்கிறதுனால நான் அதை வந்து கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இதுவே வந்து நிறையா லென்த்தாக போயிடுச்சு. அதனால் இப்போ பாருங்கள் இந்த சட்னி எல்லாத்தையும் வந்து ட்ரை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த மியூஸ்லியோட அந்த பொருள் எல்லாத்தையும் ட்ரை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். இதுவும் வந்து ட்ரை ஃப்ரை தான் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். ஆக்சுவலி இது வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு எடுத்தேன், அதோட அமௌண்ட்டு எல்லாமே வந்து நான் இன்னொரு நாளைக்கு வந்து இது முடிஞ்சது அப்படின்னா நான் இதோட அமௌண்ட்டு இல்லாட்டி இதனுடைய வீடியோவை வந்து நான் வந்து கிளியராக வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் அப்லோடு பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோவில் வந்து நான் அப்லோடு பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இது எல்லாமே வந்து நான் வந்து ட்ரை ஃப்ரை தான் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து ஆயிலெலாம் எதுவுமே போடல. நான் வந்து கார்ன் வந்து நான் வெளியே தான் வாங்கிக்கிட்டேன். இதில் ஓட்ஸு போட்டிருக்கிறேன். அப்புறம் வந்து என்ன சொல்கிறது அவல் போட்டிருக்கிறேன் மியூஸ்லியில். இதில் பாருங்கள் பொட்டுக்கடலை, அப்புறம் நடக்கடலை, அப்புறம் தேங்காய், அப்புறம் வந்து பூண்டு, கருவேப்பிலை, மிளகாய் எல்லாமே போட்டிருக்கிறேன். அதில் உப்பு தேவையான அளவு எல்லாமே போட்டிருக்கிறேன் அதில். இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் வந்து சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம போய் மிக்சியில் அரைக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து சாக்லேட் வச்சுருந்தேன்ல, அந்த சாக்லேட் வந்து நல்லா துண்டாக வந்து எல்லாத்தையும் கிரேட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் கிரேட் பண்ண முடியல, ரொம்ப மெல்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால் வந்து துண்டாக போட்டுட்டேன். இப்போ வந்து மிக்சியில் வந்து நம்ம வந்து ஏலக்காய் வந்து போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறோம். தண்ணியெலாம் போடக்கூடாது, ஆனால் ட்ரையாக தான் வந்து அரைக்கணும். இப்போ பாருங்கள் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம இப்போ வந்து பாதாம் போட்டுக்கலாம், அப்புறம் வந்து காஜு போட்டுக்கலாம்.
முந்திரி காஜு அப்படின்னா முந்திரி போட்டுக்கலாம். இதுவும் வந்து ஃபைண்டு பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைச்சிட்டு வந்துடணும். இது ரெண்டும் வந்து அரைச்சிட்டு வந்து அதுவும் வந்து தனியாக வந்து நம்ம இப்போ வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா குறைன்னு இருக்கணும். அதுலேயும் வந்து நான் கொஞ்சமாக வந்து அரைப்படலை, கொஞ்சம் பெருசாக இருக்கிற அந்த பாதாம் எல்லாமே வந்து அரைப்படலை, அதையும் எடுத்து வந்து நான் கொஞ்சம் மிக்சியில் போட்டு இப்போ வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் பம்கின் சீட்ஸும் இப்போ வந்து என்ன சொல்கிறது பம்கின் சீட்ஸும் சன்ஃப்ளவர் சீட்ஸும் போட்டு அரைக்கிறோம்ல, அதில் போட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சேன். இந்த பம்கின் சீட்ஸும் இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸும் வந்து இதுவும் வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாலாம் அரைக்கக்கூடாது, குறைன்னு தான் அரைச்சிட்டு போடணும். குறைன்னு இருந்தாவே போதும். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது அது வந்து கடிக்கும்போது நம்ம வாயில் படும்போது கொஞ்சமாக கடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் ஆக்சுவலி வந்து. இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம வந்து ஸ்வீட்னஸ்க்காக தானே செய்கிறோம், மியூஸ்லிக்காக தானே. அதனால் வந்து முதல்ல வந்து மியூஸ்லியோட பொருள் எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். ஏன்னா காரம் வந்து முதல்ல வந்து ப்ரீமிக்ஸ் சட்னி சொன்னேன்ல, அதை அரைச்சிட்டு அப்புறம் இதை அரைச்சோம்னா நல்லா இருக்காது, ஃப்ளேவர் நல்லா இருக்காதுல்ல. அதனால் வந்து ஆக்சுவலி வந்து முதல்ல வந்து மியூஸ்லியோடது போட்டு நான் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரீமிக்ஸ் சட்னிக்காக அரைச்சேன். கருவேப்பிலை, அப்புறம் வந்து ஒரு 5 வந்து என்ன சொல்கிறது பூண்டு வந்து நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் வந்து நான் வந்து ட்ரை ஃப்ரை பண்ணிட்டேன். தேங்காய், மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் வந்து எல்லாமே போட்டு நல்லா வந்து தேங்காய் வந்து நல்லா வந்து அரைப்படுறதுனால நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டே போட்டுக்கிட்டேன். நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரையணும், அது பொடி மாதிரி அரைக்கணும், தண்ணியெலாம் போடக்கூடாது. இதில் வந்து லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நாம் இப்போ பாருங்கள், லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் வந்து குறைண்டு தான் இருக்குது ஆக்சுவலி வந்து. இன்னொரு டைம் போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பொட்டுக்கடலையும் நடக்கடலையும் அதுவும் வந்து நான் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் போட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் வந்து உப்பு தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் ஆக்சுவலி வந்து. இது வந்து இன்னும் பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து நல்லா ஸ்டெயினில் போட்டு நல்லா வந்து சலித்து எடுத்துக்கலாம். உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் சலித்து எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஃபைன் பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கினாலும் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து ஃபைன் பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு நல்லா வந்து சலித்து எடுத்துக்குவேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரீமிக்ஸு சட்னி வந்து அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா வந்து நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற வந்து சட்னி மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. இது வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து ஒர்க் போகிற உமன்ஸு சீக்கிரமாக வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு சட்னி வேணும் அப்படின்னா இதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அதுலேயும் வந்து இன்னும் கொஞ்சம் குறைன்ட்டு தான் இருந்தது எனக்கு. நான் மறுபடியும் வந்து மிக்சியில் போட்டு ஸ்டெயின் பண்ணி தான் வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஸ்டெயின் பண்ணி வச்சுக்கிட்டேன் எல்லாமே. இப்போ பாருங்கள், ப்ரீமிக்ஸ் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பராக நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் சூடாக இருக்குது, அதனால் வந்து கொஞ்சம் காய வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்லேயே காய வச்சா போதும். காய வச்சுட்டு இப்போ பாருங்கள், அது வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வெளியவே வச்சோம்னா ஒரு 10-15 நாளைக்கு நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது எதுவுமே தேவையெல்லாம் இல்லை. இப்போ பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், நல்லா இருக்குது. ஆனால் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. ஆனால் தண்ணி போட்டு இது வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சட்னி ஆயிரும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ வந்து சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மியூஸ்லிக்காக போகலாம். அது வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த இப்போ போய் மியூஸ்லிக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது இப்போ தான் வந்து மெயின் வந்து. ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம சாக்லேட் வந்து பிச்சு போட்டு வச்சுருந்தோம்ல, அது வந்து கொஞ்சம் வந்து அந்த சூட்டோடையே வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் லைட்டாகவே. இப்போ பாருங்கள், அது வந்து நல்லா கடாயில் வந்து நான் எண்ணெய் எதுவுமே போடவே இல்லை. அந்த சூட்லேயே வந்து அந்த சாக்லேட் வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகும் அப்படின்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன்ல ஓட்ஸு, அப்புறம் ஆவுல், அப்புறம் வந்து கார்ன் எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாமே வந்து நான் கடாயில் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுனால தான் வந்து ட்ரை ரோஸ்ட்டு வந்து நான் வந்து அடிக்கடி ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுறேன்.
ஒரு பொருளை வந்து நீங்கள் எப்பயுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது வந்து கெட்டு போகாது. இது மியூஸ்லிக்காக மட்டும் இல்லை, நீங்கள் தால் ஆகட்டும், நீங்கள் வந்து மிளகா ஆகட்டும், எந்த ஒரு மசாலா ஐட்டம்ஸும் வந்து நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா வந்து கெட்டு போகிற தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நிறைய நாள் வந்து இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதே இல்லை, நீங்கள் வெளியே கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சீட்ஸு, அப்புறம் பாதாம், அப்புறம் முந்திரி எல்லாமே வந்து அரைச்சதும் இல்லை, அதுவும் வந்து நல்லா கடாயில் போட்டு நல்லா வந்து நான் ஃப்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆயிலெலாம் எதுவுமே போடல நான். ஆக்சுவலி நான் இது பண்ணிகிட்ருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் வந்து நான் மென்ஷன் பண்ணல. ஆக்சுவலி வந்து நான் வந்து எடுக்கிறதாவே இல்லை, இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறதாவே இல்லை. அவள் வந்து எப்படிடி செய்கிற சொல்லுடி அப்படின்ட்டு சொன்னதுனால அவளுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் அப்போ தான் வந்து ஷூட் பண்ணனே. நான் ரொம்ப ஹரிபரியாக செஞ்சிட்ருந்தேன், சீக்கிரமாக செஞ்சிட்ருந்தேன். இதோடு சேர்த்து நான் நிறையா கொஞ்சம் வேலையும் செஞ்சுருந்தேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து நான் ஊருக்கு போகணும். அதுக்காக வந்து என்ன சொல்கிறது, பேக்கிங் வேலையெல்லாம் நிறையா இருந்தது எனக்கு. அதுலேயே வந்து சரி என் ஃப்ரெண்டு சொன்னதுனால அவளுக்காக வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து அப்லோடு பண்ணுறேன். அவள் வந்து கேட்டானா ரொம்ப சிரிப்பா. அவட்ட நான் சொன்னேன் கூட, நான் உனக்காக இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன்டி, நீ போய் பாரு அப்படின்ட்டு. ஆனால் வந்து இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. ரொம்ப ஃபைபர் இருக்குது, அப்புறம் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே சேர்ந்தது தான். மில்க்கு கூட இதில் எப்படி சாப்பிட்றது அப்படின்னா, நீங்கள் வந்து மில்க் வந்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணும்போது இதில் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா வந்து அதில் போட்டு நல்லா வந்து என்ன சொல்கிறது, நல்லா காய்ச்சின உடனே அது வந்து ஒரு கூழ் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட்டிக்கு வந்துடும். அது வந்த உடனே நீங்கள் வந்து சாப்பிட்றலாம். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி வச்சிட்டேன்ல, அது கொஞ்சம் நல்லா காயட்டும். ஏலக்காய் தூள் வந்து கடைசியில் தான் போடணும். எதுக்காக அப்படின்னா அது ஒரு ஸ்மெல்லு வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அரைக்கும் போதே சூப்பராக இருந்தது ஸ்மெல்லு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் வந்து நல்லா காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். நான் வந்து இது ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆஃபீஸ் போகும்போது இது தான் எடுத்துகிட்டு போவார். அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஆனால் நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து என்ன சொல்கிறது, பிசிஓடி பேஷண்ட்டு, தைராய்டு பேஷண்ட்லாம் இருக்கிறாங்கள, இந்த மாதிரி இந்த சீட்ஸு இந்த மாதிரிலாம் ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலி வந்து உடம்புக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து வெளியே வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் செஞ்சிங்கன்னா நிறையா வந்து குவான்டிட்டியும் வரும், உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ரெடி பண்ணிட்டேன். இதோடு சேர்த்து நான் இன்னொரு பொருளும் ரெடி பண்ணியிருந்தேன். அது வந்து நான் வீடியோவாக வந்து போடலை. ஏன் அப்படின்னா இதுவே வந்து ரொம்ப லாங்காக போயிருச்சு. அதனால் இதோட வீடியோ கூட நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து என் ஹஸ்பண்டுக்காக ஸ்நாக்ஸு. ஏன் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு வரல, நான் ஒருத்தி தான் போகிறேன். அவர் வந்து வலிமால வரேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து அவருக்காக வந்து கொஞ்சம் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நல்லா இருந்துச்சு. இது வந்து இப்போ பாருங்கள், நானும் சாப்பிட்ருக்குறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் மியூஸ்லி. இது பாருங்கள், இது அவல் ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம். வீட்டில் இருக்கும்போது டைம் பாஸ் மாதிரி கொஞ்சம் வீட்டில் நல்லாயிருக்கும். இதுவும் சாப்பிட பாருங்கள். எனக்காக மஜித் பந்தர்லாம் வாங்கினேன், ரொம்ப பிடிச்சது. இது ஹேண்ட் பேண்ட், இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பாய்.